ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் ஆன் த மெனுவில் எபிசோட் நம்பர் 9 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் யோனா அவங்க அம்மாவை பார்க்க போயிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா பேசினதுல யோனா ரொம்பவே மனசு உடஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுமே ஃபீல் பண்ணுறாங்க. எங்கே கட் பண்ணா ஹீரோயினோட கடைக்கு வந்துட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு கால் வருது. யார் கால் பண்ணியிருப்பாங்கன்னா குவன் தான். என்ன இந்த வயசுல உனக்கு ஃப்ரீயான சாப்பாடெல்லாம் வேணுமா, அதுக்கு தான் நீ பெரியவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்ட உடனே ஓக்கு செம காண்டாயிடுச்சு. அப்படியே பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. குவன் வந்து பே போன்ல இருந்து தான் கால் பண்ணி இருந்திருப்பாங்க, ஸ்ட்ரீட்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த போன்ல இருந்து. இவன் எவ்வளவு தைரியசாலி, இப்ப என்ன பிளாக் பண்ணிட்டான். இதே மாதிரி எத்தனை போன் நம்பரை உன்னால பிளாக் பண்ண முடியும் அப்படின்றத நானும் பாக்குறேனே. இந்த தெருவில் இருக்க எல்லா போன்ல இருந்தும் நான் உனக்கு போன் பண்ண வேண்டாம், உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுத்துறாங்க. அப்படியே இந்த போன் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னு சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்காங்களா. அப்போ அங்க பார்க்கோட அம்மா கடையை பாத்துட்டாங்க. பார்க்கோட அம்மாவுக்கு தான் குவன் முன்னாடியே தெரியும். ரெண்டு பேருமே 8 வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்களா. சோ சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு, ஏய் குவன் நீ எப்படி இருக்க, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணி தெரியுமா அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு, நீ இப்ப என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படிலாம் கேக்குறதுக்கு குவனும், நான் இப்போ ஒரு டீச்சரா இருக்கேன்னு, சரி சரி இங்க நல்ல சூப்பரான டிஷ் எல்லாம் செய்வோம், இந்த சாப்பிட அப்படின்னு நிறைய எடுத்து கொடுத்து அனுப்புறாங்க. குவனும் கண்டிப்பா நான் உங்களை பாக்குறதுக்காக அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வராங்க. குவனை பார்த்த உடனே மறைஞ்சு நிக்கிறாங்க, குவன் பாத்திர கூடாதுன்னு. ஏன்னு வெயிட் பண்ணி பாப்போம். இப்ப பார்க்கோட அம்மாவும் சரி சரி பத்திரமா போயிட்டு வா, அடிக்கடி வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. குவன் போனதுக்கு அப்புறமா தான் வெளியில வந்து பார்க்கோட அம்மாவை பாக்குறாங்களா. என்னடா விஷயம் கேக்குறதுக்கு, ஹீரோயின் போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டான்னு. இந்த போனா அப்படின்னு வாங்கி பார்த்தா ரொம்ப கோல்டா இருக்கு. ஏன்னு கேக்குறதுக்கு, அவ ஃப்ரீசர்லயே வச்சுட்டு போயிட்டா. அவகிட்ட ஃப்ரீசர்ல நீ வச்சிருந்த அப்படின்னு சொன்னா எதுக்காக நான் இப்படிலாம் பண்றேன் அப்படின்னு அவளே யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அதனால அங்க எங்கன்னு கடந்துச்சுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. பார்க்கோட அம்மாவும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு எவ்வளவு பாசம் இருக்கு. ஆனா இந்த குள்ளநரி யோனா இருக்கால, அவ மட்டும் தான் நரி கூட்டத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு. அவளை மட்டும் தான் எனக்கு பிடிக்காதுன்னு. ஆக்சுவலி சொன்ன போனா பார்க்குக்கு யோனா தான் ஜோடி. எப்படி சேர்ந்து வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது கண்டிப்பா செம ஃபன்னா இருக்கும்னு மட்டும் தெரியுது. இந்த பக்கம் குவனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்களா. குவனுக்கு யாரோ பின்னாடி வர மாதிரி இருக்கு. யார் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடியது, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. ஸ்டாப் ஆயிடுறாங்க. பார்த்தோன்னே குவன் பதட்டமாகறாங்க. அதை கவனிச்சிடுறாங்க. அதனால உனக்கு என்ன தெரியும் தானே கேக்குறதுக்கு, எனக்கு எப்படி உன்ன தெரியும், நீ யாரு எனக்கு தெரியாதுன்னு. அப்புறம் எதுக்காக என்ன பார்த்தோன்னே பதட்டமானன்னு கேட்க, யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்னா பதட்டமாக தான் செய்வாங்கன்னு. அப்படின்னா நிஜமாவே உனக்கு என்ன தெரியாதான்னு கேட்க, தெரியவே தெரியாது. ஏன் எனக்கு ஒன்னு தெரிஞ்சிருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. கடகடன்னு குவன் அங்கேருந்து ஓடி போறாங்க. ஆக்சுவலி 8 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கும். குவன் கடைசியா ஒருத்தவங்க கூட பிரேக்கப் பண்ணுவாங்கல்ல, அந்த டைம்ல கூட சேர்ந்து குடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. போகும்போது ஓவரா புலம்புறாங்க. அவன் யாருன்னு தெரியுமா, என்னோட எக்ஸ் தான், என்னோட எக்ஸ் ஒரு தடவை என்ன ஏமாத்துறான், இருந்தாலும் சரி நான் அவனுக்கு 2வது சான்ஸ் நான் கொடுத்தேன், மறுபடியும் அவன் என்ன ஏமாத்திட்டே இருக்கான், இருந்தாலும் எனக்கு அவனை எப்படி மறக்கிறதுன்னு தெரியலன்னு புலம்பி குடிக்க அவங்களுக்கு நிறைய சமாதானம் சொல்லி பாக்குறாங்க. கடைசியா குவன் ஆயிடுறாங்க. உன் வீடு எங்க இருக்கு சொல்லு, நான் கொண்டு போய் டிராப் பண்றேன்னு சொன்னா அவங்க எழும்பவே மாட்டேங்கிறாங்க. இதனால ஒரு ஹோட்டல் ரூமை புக் பண்ணி அங்க குவனை கூட்டிட்டு போயிருப்பாங்க. குவன்னு என்ன விட்டு போயிடாத அப்படின்னு கைய பிடிக்கிறாங்க. ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரூம்ல ஸ்டே பண்ண முடியாது. நாங்க வந்து கிளம்ப போகும்போது குவன் டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ நான் உன்னோட எக்ஸ் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு. அதுக்கு குவன்னு எனக்கு தெரியும் நீ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றாங்க. சோ என்ன யாருன்னு தெரிஞ்சுதான் அவ கிஸ் பண்றா அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல என்ன தப்புன்னு கிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. சோ அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது குவன் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா. அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஆனா இவங்க வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ளாடி அங்க இருந்து குவன் கிளம்பி போயிடுவாங்க. சோ யாரு குவன், இவளை எப்படி கண்டுபிடிக்கணும், அவளோட போன் நம்பர் என்ன எதுவுமே தெரியாது. அதனாலதான் அவங்க பாட்டுக்கு இருந்திருந்திருப்பாங்க இத்தனை வருஷங்களா. இப்ப திடீர்னு பார்த்த உடனே அவங்க குவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா குவன் இப்பவுமே ஓடி போயிட்டாளா. சோ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா குவன் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்துட்டு வெளியில வந்து நிறைய நாள் ஆச்சு, எனக்கு ஒன்னு எப்படி மறக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ குவனுக்கு மறந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டிருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல அவங்க பணக்காரங்க அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஃபுல்லா ஒரு கோட் போட்டு மூடிக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நூடுல்ஸ். அந்த கடைக்கு ஹீரோயினோட அப்பா வராங்க. அவங்களுக்கு வேற டேபிள் இல்ல, அதனால ஹீரோவோட அம்மாவுக்கு ஆப்போசிட்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படிடா பேசுறேன்னு தெரியாம இந்த நூடுல்ஸ் நல்லா இருக்கும் இந்த கடையிலன்னு சொல்றதுக்கு ஆமா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சாப்பிட்டே இருக்காங்களா. அப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கு நூடுல்ஸ் வந்த உடனே கூட ஒரு கிமிச்சு வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும்னு அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டே
கிமிச்சி எடுத்து சாப்பிடாம நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் அடுத்த ஆள் சொன்னா சாப்பிட மாட்டீங்களா, அது டேஸ்டா இருக்கும் அதனால தான் சொல்றேன்னு சொன்னோடனே ஹீரோட அம்மாவும் ஓகேன்னு ஒரு கிமிச்சி எடுத்துட்டு அதை வச்சு சாப்பிடுறாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னோடனே இவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அடுத்ததா இவங்களோட ஆர்டர் வருது ரைஸ் பவுல் எல்லாம். ஸோ ரைஸ் பவுல இந்த வினிகர் கூட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும்னு இவங்க பிளேட்ல போட்டது மட்டும் இல்லாம அதை தூக்கி ஹீரோவோட அம்மா பிளேட்லயும் போட்டு விட்டுறாங்க. அவங்களுக்கும் வந்துருச்சு, இப்ப எதுக்கு என்னோட பிளேட்ல போட்டேன்னு கேக்குறதுக்கு இது நல்லா இருக்கும் அதனால தானே, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நீ சாப்பிடு, என்னோட பிளேட்ல எதுக்கு போட்டேன்னு சண்டைக்கு வந்துட்டு உன்ன மாதிரி ஒருத்தவங்க கூட உட்காந்து சாப்பிடுறதே எனக்கு ரொம்ப கோவமா வருது. நாங்க எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அங்க இருக்க எல்லாரும் ஹீரோயினோட அப்பாவை பாக்குறாங்களா, ஹீரோயினோட அப்பாவும் நான் இப்ப என்ன தப்பா பண்ணேன், என் கூட உட்காந்து சாப்பிடுறவங்களுக்கு எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லி கொடுத்தேன், அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே எல்லாரும் அவங்கவுங்க டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் கோவமா ஆபீஸ்க்கு ஹீரோவோட அம்மா போயிட்டு ஜின்னியூ கிட்ட என்ன மனுஷங்களோ தெரியல, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சாப்பிட தெரியாதா, அடுத்த ஆளோட பிளேட்ல இப்படிதான் பண்ணணுமான்னு கேட்ட உடனே எதுக்கு நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க, பல வருஷம் கழிச்சு வெளியில உள்ள ஆள்கிட்ட கோவத்தை காட்டின மாதிரி இருக்குன்னு கேட்க, ஆமா ஒரு தடவை ஒண்ணு சொன்னான் கேட்டேன் நல்லா இருந்துச்சு, அதுக்கு திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு கோவம் வரும்னு. ஜின்னியூ நல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்களா, உங்க வாயில இருந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்களா, அந்த ஆள் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டு விட்டுட்டாங்க. நமக்கு ஐயோ என்ன இவங்க 2 பேருக்கும் ஜோடி சேர்த்து விட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்க கட் பண்ணா யோனாவை பத்தி அவங்க அம்மா யோசிச்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. என்ன இவ்ளோ லைட்டா யார் வரக்கூடியது அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா ஜெனி குடிச்சிட்டு வந்திருப்பா. என்னடி குடிச்சிட்டு வந்திருக்கான்னு கேக்குறதுக்கு ஆமா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால வா உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு பேசுறாங்க. என்ன விஷயம் கேக்குறதுக்கு அம்மா நான் நல்லா இல்லையான்னு, நீ நல்லா தானே இருக்க, உன் வளர்ப்பு எப்படி தப்பா போகும், நீ அழகா இருக்க அறிவா இருக்க எல்லாமே உன்கிட்ட பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு, அப்புறம் ஏன் ஹீரோயினை பார்க்க மாட்டேங்கிறான்னு கேட்ட உடனே மறுபடியும் அவனா இப்ப என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு அவன் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டா, அவளதான் பின்னாடி சுத்திட்டு இருக்கானே தவிர என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், அப்படி எனக்கு என்ன குறைன்னு எனக்கு தெரியலன்னு. அவங்க அம்மாவும் உன்னை என்னமா பண்றது, நான் உன்னை எப்படி வளர்த்திருக்கேன், ஒரு ஆள் பின்னாடி இப்படி போக சொல்லியா நான் வளர்த்திருக்கேன், உன்னை நல்லா தானே வளர்த்தேன், உனக்கு எதுலயுமே நான் குறை வைக்கவே இல்லையே, அப்புறம் ஏமா இப்படி இருக்க, ஹீரோட விஷயத்துல மட்டும் எதுக்காக இவ்ளோ அடம் பிடிச்சிட்டு இருக்க, அவன் வேண்டாம் அப்படின்னா அவனை விட்டுடு, அவன் பின்னாடி நீ போயிட்டு இருக்கிறதுனால உனக்கு தான் மனசு ரொம்ப வலிக்கும், அவன் தான் இனி ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்ல அப்படியே விட்டுடுன்னு சொல்றதுக்கு ஜெனியூ என்னால எப்படி விட முடியும், நான் சின்ன வயசுலனே அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால அப்படி அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியாது, சரி நான் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்த விஷயத்தையும் உங்ககிட்ட புலம்புன விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லாதீங்கன்னு அவங்க ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க. ஜெனியோட அம்மாவுக்கு யாரா இருக்கும் அந்த பொண்ணு, 8 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப என் பொண்ணோட லைஃப்ல எதுக்காக அவ வர அப்படின்னு அவங்க பொண்ணு மேலேயும் அவங்களுக்கு கோவம் வருது. இதனால சோய் கிட்ட கால் பண்ணி அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடு அப்படின்னு போன் நம்பர் உட்பட வாங்கிக்கிறாங்க. ஆனா என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இங்க கட் பண்ணா ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்றாங்க. என்னப்பா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு ஒரு பிரச்சனைன்னு, இப்ப என்னப்பா பிரச்சனைல மாட்டீங்கன்னு கேக்குறதுக்கு வீட்ல தான் அந்த யோனாவும் ட்வின்ஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க சண்டையை நிப்பாட்ட வேண்டியதுன்னு கேட்க, யோனாவை பத்தி தெரியாதா, நான் நடுவுல போய் நிப்பாட்டலாம் தான் நினைச்சேன், ஆனா அவ ஒரு முறை விட்டா எனக்கு பயம் ஆயிடுச்சு, அவளோட கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு நீ வந்துரு, நீ வரலன்னா இன்னைக்கு இங்க ஒரு பெரிய போர்க்களமே வெடிச்சிரும்னு பயந்துட்டு ஹீரோயின் அங்க வந்து ஓடி வராங்க. இங்க என்ன தெரியுமா சண்டை நடந்துட்டு இருக்கும், யோனா எப்படி ஹீரோயின் கூட ஃபர்ஸ்ட் சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி தான் என் ட்ரெஸ்ஸை யார் உங்களோ வாஷிங் மிஷின்ல போட சொன்னது, அது ட்ரை வாஷிங் உள்ளதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சியோ சாரி சொல்றாங்க. மின்னும் எத்தனை தடவை அக்கா உன்கிட்ட சொல்லியிருக்கா நீ தனியா ட்ரெஸ்ஸை போட அப்படின்னு, ஆனா நீ எப்ப பார்த்தாலும் எங்க ட்ரெஸ் கூடவே உன்னோட ட்ரெஸ்ஸையும் வாஷிங்க்கு போடுற, அது ட்ரை வாஷிங் உள்ளதா எதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப கோவந்துருச்சு. என்கிட்ட எதிர்த்து பேசியாடி அப்படின்னு மின்னோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து சண்டை போடுறாங்களா. அப்பதான் ஹீரோயின் வராங்க. ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு 2 பேரையுமே பிரிச்சு விட்டுட்டு இப்ப என்ன தாண்டி பிரச்சனைன்னு கேக்குறதுக்கு யோனாவும் அந்த ட்வின்ஸ் 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்த போறியா இல்லையா, என்னோட ட்ரெஸ்ஸை பாழாக்கிட்டாங்க, இது எவ்வளவு ரூபாய் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. ஹீரோயினும் எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் உன் ட்ரெஸ்ஸை எங்க ட்ரெஸ் கூட சேர்த்து போடாத அப்படின்னு, உன்னை யார் எங்க ட்ரெஸ் கூட சேர்த்து போட சொன்னதுன்னு சியோ சொல்றாங்க. என் மேலதான் தப்பு, நான் தான் நீ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா ட்ரெஸ்ஸையுமே வாஷ் பண்ணி வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன், அதனாலதான் அவ ட்ரெஸ்ஸை நான் கவனிக்க மறந்துட்டேன்னு. ஹீரோயினும் உன் மேல தப்பு கிடையாது அப்படின்றாங்களா. யோனா கோவம் வந்துருச்சு, அவன் மேல தப்பு கிடையாதா, நீ யார் பக்கம் நிக்கணும், என் பக்கம் தான் நிக்கணும், நான் தான் உன் கூட பிறந்த தங்கச்சி, அவங்க 2 பேரும் வேற அம்மாவுக்கு பிறந்தவங்கன்னு. இதை கேட்டோடனே மின்னுக்கும் சியோக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோயினும் எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசாத பேசாத அப்படின்னு. அதுக்கு யோனாவும் அவங்கள வீட்டை விட்டு வெளியில போக சொல்றியா இல்லையா, அவங்களோட லைஃபை அவங்க பாத்துக்கட்டும், இத்தனை வருஷம் நீ அவங்கள வளர்த்துட்ட, இதுக்கு மேலே அவங்கள வளர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுன்னு. ஹீரோயினும் அதை நான் முடிவு பண்ணிப்பேன், யார் இந்த வீட்டுல இருக்கணும் இருக்கக்கூடாது, யாரை நான் வளர்க்கணும் வளர்க்க கூடாதுன்னு, உனக்கு தான் இந்த ஃபேமிலி வேண்டாம் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டல, நீ விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னோன்னே யோனா ரொம்ப கோவத்துல அங்க இருந்து போய்
போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு காம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகும், உனக்கு தண்ணி வேணுமா, நான் வேணா எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்க நான் காம் டவுன் ஆயிட்டேன் அப்படின்னு திரும்பி மின்ன பாக்குறாங்க. மின், உன்னோட தலைமுடி குலைஞ்சிருக்கு பாரு அப்படின்னு அதை சரி பண்ணிட்டு, நீ டென்ஷன் ஆகாத சரியா, நான் வேலைக்கு இப்போ போயாகணும், வீட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப பசிக்கும், எனக்காக நீ ரைஸ் கேக் பண்ணி வைப்பல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்காக பண்ணி வைக்கிறியா அப்படின்னு கேட்டோடனே பின்னாடி தான் அவங்க அப்பாவும் ஆமான்னு சொல்லு அப்படின்றாங்க. மின்னும் ஓகே நான் பண்ணி வைக்கிறேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணி வைக்கிறேன்னு சியோ கிட்ட திரும்பி பார்த்து, சியோ நீ எனக்காக வேலையை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக துணி துவைக்க ட்ரை பண்ணல, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு, அதே மாதிரி எப்பவும் பண்ணு அப்படின்னு சியோ கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க. ஸோ 2 பேரையுமே காம் டவுன் பண்ணி வைக்கிறாங்க ஹீரோயின். பாவம் என்னென்ன எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் கயோல் எத்தனை தடவை சொன்னாலும் ஹீரோயின் சொல்ல பேச்ச கேட்கறதாவே இல்ல. ஹீரோவா மீட் பண்றதுக்காக போயாச்சு. இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்ச விஷயங்களை டக்குன்னு சொல்லி மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்றாங்க. எக்ஸாக்டா எல்லாமே மேட்ச் ஆகுது. சோ கையடிச்சிட்டு ஏய் சூப்பர் அப்படின்னு 2 பேருமே ஜாலியா பேசிட்டு பர்கர் சாப்பிடுறாங்க. அந்த கடையை தாண்டி தான் நம்ம ஹீரோயின் போறாங்க. ஆனா அவங்க 2 பேரையுமே பார்க்கல. ஹீரோயின் சோகமா இருக்கிறதுனால கவனிக்கவே இல்ல. இங்க கட் பண்ணா சோய் இருக்கால, அவன் இன்னைக்கு ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து தானே சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துச்சு. அந்த சாப்பாடு நல்லா இருந்ததுனால அவங்களோட மெனுல ஆட் பண்றதுக்காக இங்க இருந்து கேக்குறோம் அப்படின்னு வராங்க. பார்க்கோட அம்மாவே இவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால பார்க்கோட அம்மா கிட்ட இந்த கடையில நீங்களுக்கு இது தாங்க அது தாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்களும் நான் சூப்பர் ஸ்பைசியா செய்வேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய காலி ஆயிடுச்சு, கயோலோட அம்மா இருக்காங்கல்ல சூப்பரா செய்வாங்க, அது எல்லாத்தையும் நான் உனக்கு அடுத்த தடவை வரும்போது கொடுக்குறேன், அதையும் உங்களோட மெனுல ஆட் பண்ணுங்கன்னு. சோயும் கயோலோட அம்மாவா, உங்க மருமகளா, உங்களுக்கு நல்ல மருமகள் கிடைச்சிருக்கான்னு சொல்றதுக்கு, ஐயோ அவ என்னோட மருமகளே கிடையாது, ஆக்சுவலி என்னோட மருமகள் ஆக்குறதுக்காக நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு வேணா சொல்லலாம், சீக்கிரமா அந்த ஆசை நிறைவேறினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாரு என் ஆசை அப்படியே வந்துடுச்சு அப்படின்னு ஹீரோயினை காமிச்சு கொடுக்குறாங்க. சோய்க்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ஷாக் ஆகுது. அப்படின்னா ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்ற விஷயம் இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல இந்த பக்கம் கயோல் ஹீரோ கிட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என் அம்மாவை தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்லன்னு தெரியாம இருமுறாங்க. அதுக்கு கயோலும் எனக்கு தெரியும், எங்க அம்மாவும் உங்களுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்ல, எங்க அம்மாவும் நீங்களும் 8 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ என்னடா இந்த வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறா அப்படின்னு ஷாக் ஆகி பாக்குறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ கயோலுக்கு ஹீரோ என்ன பதில் சொல்ல போறாங்க, ஹீரோயினுக்கு கல்யாணம் முடியல அப்படின்ற விஷயம் சோய்க்கு தெரிஞ்சிருச்சு. சோ அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது இல்ல, எல்லா சீரீஸையும் போல இவங்க தான் உங்க பையன் அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு 10 எபிசோட் இழுக்காம 2 எபிசோட்ல தெரிய வச்சுட்டாங்க. சோ இதுக்கப்புறமா என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ் பண்ணாம சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.